மனசாச்சே மனசாட்சிட. நம்ம இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோன்னா, வாழை படத்தோட ட்ரெய்லர் பார்க்க போகிறோம். இந்த ஃப்ரைடே வாழை வருது. ஸோ வாழை வந்தோடனே நான் ஃப்ரைடே ஈவினிங் போயிடுவேன், இல்லைன்னா சாட்டர்டே பார்த்துட்டு ரிவ்யூ போட்டுருவேன். கோட்டுக்காளி வருது, 2 படம் இந்த வாரம், தமிழ் படம். வாழை, கோட்டுக்காளி. ஒன்று சூரிய அண்ணாது, இன்னொன்று நம்ம மாரி செல்வராஜனோட டைரக்ஷன். கலை அரசன், திவ்யா துரைசாமி, குக்வித் கோமாளில் ஃபேமஸாக இருக்கிறாங்க அவங்க. நம்ம அழகிய லைலா, நிக்கிலா விமல் அவங்க நடிச்சிருக்கிறாங்க. ஸோ இது வாழை. 2 படம் வருது, நான் 2மே பார்த்துறேன் சனி நேரக்குள்ள. ஸோ இப்போ வாழை ட்ரெய்லர் பார்ப்போம். ஹெட்செட் போட்டுக்கிறேன், சவுண்டு வராது, நான் அப்படியே பார்த்துறியாச்சு. ரெட் ஜெயின் மூவிஸ், ஓகே, அவர் தான், நம்ம உதயநிதி அண்ணா தான் அந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாரு. டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் அவங்க தான் ஓடிடியில் வரப்போகுது ப்ரெசன்ஸு. ஸோ எனக்கு ஒரு சந்தேகம் அப்படின்னு ஒரு சின்ன பையன் பேசுகிறான். ஏழை ஏழை சேனஞ்சா, எனக்கு ஒரு சந்தேகம் கேட்கட்டுமா அப்படின்னு கேட்குறேன். ஸோ ஒரு தண்ணி இந்த ஆறில் ஒரு வாழை மரத்தை போட்டு ஒரு போட்டில் 2 சின்ன பசங்க அழகாக படுத்துருக்குறாங்க. இல்லை இந்த காய்ச்சமா நம்ம ஊரில் மட்டும்தான் இந்த வாழை பழத்தோட விளைச்சல் வந்து நம்ம ஊரில் மட்டும்தான் இருக்கா இல்லை ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு கேட்குறான் அந்த பையன், சின்ன பையன். சந்தோஷ் நாராயணன் மியூசிக், அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் சூப்பராக இருக்குது, அருமையாக. இல்லை இந்த ஊர்லேயும் அந்த வாய்ச்ச மரம் இல்லைண்ணா, நம்ம அந்த ஊரை பார்த்து ஓடி போயிடலாம்ல. வேறு எந்த ஊரில் இந்த வாய்ச்ச மரம் இருந்தால் நம்ம இந்த ஊரை பார்த்து ஓடி போயிடலாம். கது தட்டுறாங்க, திறக்க முடியாது கதுவை. ஸோ இந்த சின்ன பையன் வந்து, ஸோ இந்த பையன் தான் நியூ கேஸ்ட்னு நினைக்கிறேன் இந்த படத்தில். ஸோ வீட்டில் அவங்க அம்மா கதவு தட்டிட்டு இருக்கிறாங்க. ஏய் செவனேசா, கதவை தரேன்றாங்க, திறக்க முடியாது அப்படின்னு இந்த பையன் சொல்கிறான். எனக்கு கேச்சம் காட்டவங்க சொல்ல அப்போ தான் வரேன். லீவு நாளில் எங்கேயும் போக முடியல, வெளில கது தர ஒரு அம்மாவுக்கும் பையனும் இருக்கிற ஒரு சண்டை. கதவை ஃபஸ்ட்டு திறக்க முடியாது. ஓ இப்போ இந்த இந்த வாழை மரம் ஃபுல்லாக வெட்டுறாங்க. வாழைப்பழம், அந்த பச்சை பசையில் இருக்கிற பச்சை வாழை. ஸோ ஒரு மோன் அந்த பையன் ஸ்கூல்லேருந்து படிக்கிறான். நிக்கிலா மேடம் டீச்சர். ஸோ அந்த டான்ஸ் இப்படி டான்ஸ் ஆடுறாங்க, இப்படி ஆடுறாங்க. அடுத்து ஸோ திவ்யா துரைசாமி அவங்க விவசாயம் பண்ணுறாங்க போல். அந்த கேரக்டர் வாழை மரத்தை வெட்டி வாழைப்பழத்தை ஊருக்கு அனுப்பிச்சு அந்த வாழையோட விளைச்சல். ஒரு ஃபைட் சீன், கலையரசன் நினச்சா அம்பேத்கர் ஐயாவோட ஃபோட்டோவை வெட்டி அந்த பையன் ஓட்டுறான். வீட்டில் அந்த பையன் அடி வாங்குறான். 2 பேரோட கதை நினைக்கிறேன். கலையரசனோட கதை, அப்புறம் இந்த பையனோட, சின்ன பையனோட கதை. ஏய் சிவனேசா, ஓட்டுறாதரா அப்படின்றாங்க. போறியா வரியா அடிக்கிறாங்க. டேய் சிவனேசா, ஓடாத சிவனேசா. ஸோ வாழை மரத்தை ஒரு ஆற்றுள்ள தூக்கி போட்டாச்சு. அந்த கருங்காலியோட சிலை காட்டுறாங்க. இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அவங்க அம்மா தட்டினாங்க கது தரேன்னு. இப்போ இந்த பையன் தட்டுறான், அம்மா தரேன்னு. அத்தா கதுவை திறக்க முடியாது நிப்பா, எங்கேயாவது போய் சாப்பிடா அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. அந்த பையன் ஆற்றுல குதிச்சிடலாம். முடிச்சு வாழை ட்ரெயின் வர ஃப்ரைடே வருது, 23rd. ஓகே, ஏதோ ஒரு மிஸ்ட்ரி இருக்குது படத்தில். மாரி செல்வராஜன் படம்னாலே கண்டிப்பாக எதனா ஒன்று இருக்கும், கருத்தோ இல்லை கருத்து வேறுபாடோ இல்லை மக்களுக்கு இன்னும் ஏதோ ஒன்று சொல்ல வருவார் படத்தில், கண்டிப்பாக இருக்குது. ஃப்ரைடே ரிலீஸ் ஆகுது. முடிஞ்சால் ஃப்ரைடே பார்த்துட்டு ஃப்ரைடே நைட் ரிவ்யூ, இல்லைனா சாட்டர்டே பார்த்துட்டு சாட்டர்டே ரிவ்யூ. இந்த படம் கண்டிப்பாக பார்த்துக்கலாம். ஸோ வாழை படத்தில் ஒரு சின்ன பையன் தான் வாழ்க்கையில் எதனா ஒன்று சாதிக்கணும்னு போராடுறான். அதுக்கு வீட்டில் ஒத்துக்கலை, இந்த ஊர் மக்கள் ஒத்துக்கலை, யாரை ஒத்துக்கலை. கலையரசன விவசாயம் பண்ணுறாரு, வாழை மரத்தை வச்சு விவசாயம் பண்ணுறாங்க. வாழை மரத்தை ஊராக வச்சு விவசாயம் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் இப்போ
வாழை ட்ரெய்லரில் பேசியிருக்குது. நம்ம படம் வந்த பிறகு அது ரிவ்யூ போடும்போது என்ன சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம்.